வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரெட் ஹில்ஸ் நல்லூர் சைட்டில் இருக்கோம். நல்லூர் சைட் வந்து ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு, நீட்டாக முடித்து கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒர்க்கு கம்ப்ளீட்டான சைட்டு. இது வந்து ஃப்ரண்ட் எலிவேஷனில் கொஞ்சம் டைல்ஸ் ஒர்க்கும் முடிச்சிருக்கோம், மேலே கீழே. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்திருக்கோம். உள்ளாடி போய் நான் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு டீட்டெயில் கொடுக்குறேன். மெயின் டோர் வந்து பெருசாக போட்டிருக்கோம், 4.5 அடி அவுட்ரு, பக்கத்தில் ஃப்ரெஞ்ச் விண்டோ. அதுக்கு வந்து எஸ்எஸ் பைப்பு காமிச்சிருக்கோம். டோர் வந்து டபுள் டோரு. சரிங்களா? ஆப்போசிட் வந்து ஒரு பர்கோலா, போர்ட்டிக்கோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு பர்கோலா, அது யூஸ் பண்ணுற மாதிரி செடி வைக்கலாம். அது மாதிரி அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இடம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு பர்கோலா டிசைன் வந்து காமிச்சிருக்கோம். இதுதான் ஃப்ரண்டேஜ், 13 அடி கேட்டு. திருப்பி அப்படியே உள்ளாடி வந்தோம் அப்படின்னா இது வந்து டிவி யூனிட்டுக்கு நேராக ஆப்போசிட் வந்து பூஜை ரூம், ஓப்பன் கிச்சன். நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். பூஜை ரூம் வந்து இன்டீரியர் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்டீரியர் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணி பூஜை ரூம் கீழே வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி இன்டீரியர்லேயே பண்ணியிருக்கோம். திருப்பி கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டருக்காக, அந்த இடம் வந்து இன்வெர்ட்டருக்காக பண்ணியிருக்கோம். இதுதான் ஓப்பன் கிச்சன். ஹாலில் இருந்து பெட்ரூம் போகிற வழியில் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாக இருந்தது. அந்த இடத்துல வந்து ஒரு பர்கோலா அங்கேயுமே காமிச்சிருக்கோம். நீட்டாக பெயிண்ட் வந்து கொஞ்சம் டார்க்காக காமிச்சிருக்கோம். ஆப்போசிட் வந்து அது காமன் பாத்ரூம். இப்படி ஹாலில் வந்து ஒரு ஃபால் சீலிங் சிமெண்ட் ஒர்க்கில் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கு. எலக்ட்ரிக் ஒர்க் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது, அது வுட் அண்ட் ஃபினிஷிங்லாம் கொடுத்துருக்கோம். அந்த ஒர்க் வுட் அண்ட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இப்போ அப்படியே வந்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கிச்சன், இந்த மாடல் கிச்சன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு வாஷ் பேஷன், அது இன்னும் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை, இந்த மாதிரி தான் வரப்போகுது. கீழே வந்து கபோர்டு ஒர்க்கு வரப்போகுது. ஒரு இந்தியன் செட் வச்சு டைல்ஸ் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் வரும், ஒரு சின்ன விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி வரும். இது வந்து காமன் பாத்ரூம். பெட்ரூம் அப்படி போனோம் அப்படின்னா வுட் அண்ட் ஃபினிஷிங் டைல்ஸு பெட்ரூமுக்கு போட்டிருக்கோம், வுட் அண்ட் ஃபினிஷிங்கில். இது வந்து சென்டரில் பெட் வரும், 2 பக்கமும் 2 விண்டோ கொடுத்துருக்கோம். மேலே ஏசி பாயிண்ட்டு. இதுதான் கபோர்டு, இன்டீரியர் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கபோர்டு எல்லாமே. திருப்பி அட்டாச்சு பாத்ரூம், சிங்கிள் பீஸ். அப்புறம் டைவர்டர் போட்டிருக்கோம். மேலே வந்து ஷவர், டவல் ராட் எல்லாமே வரும். டவல் ராட் எல்லாமே முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் சின்ன சின்ன ஒர்க் வந்து ஒன்று செக் பண்ணுறதுக்கான ஒர்க் இருக்குது, பேலன்ஸ். ஃப்ளோர் எல்லாமே டைல்ஸ் தான், 2க்கு 4 டைல்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து மெயின் டோர், நம்ம ஆப்போசிட் சைடில் வந்து பார்க்குறோம். இது வந்து ஃபால் சீலிங் ஒர்க்கு சிமெண்ட்லேயே பண்ணியிருக்கோம். மேலே இருக்குது ஒரு பெட்ரூம், அது வந்து கண்டினியூவாக பார்த்துக்கலாம். அப்படியே மேலே மொட்டை மாடி போகிறதுக்கு ஏணிப்படி வச்சு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா மேலே பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டைல்ஸுமே வந்து வுட் அண்ட் ஃபினிஷ் தான், வுட் அண்ட் ஃபினிஷ் தான் போட்டிருக்கோம்.
இதுமாதிரி பெட்டு வரும், 2 பக்கமாக விண்டோ, எல்லாமே எஸ்எஸ் தான். விண்டோவோட கிரில் எல்லாமே வந்து எஸ்எஸ்ல தான் போட்டிருக்கோம். இன்டீரியர் ஒர்க் வந்து கபோர்டு ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி. திருப்பி இது வந்து பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூம். இதுலேயுமே கொஞ்சம் ஒர்க்கு இருக்குது. டைல்ஸ் எல்லாமே 2க்கு 4 பெரிய டைல்ஸாக போட்டிருக்கோம். ஆப்போசிட் சைடு மட்டும் ஒரு கலரில் போட்டு 2 வால் ஒரு கலரில் போட்டிருக்கோம். ஆப்போசிட் வந்து ஒயிட்டில் போட்டிருக்கோம். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.